பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது. பரந்த சமுத்திரத்தில் செல்கின்றது, பார சுமையோடு செல்கின்றது. பரபரப்பாக செல்கின்றது, பரமன் வாழும் பரம் நோக்கி. விசுவாச கப்பல் ஒன்று செல்கின்றது, புயல் வந்த போதும் தென்றல் வீசும் போதும் அசைந்தாடி செல்கின்றது. அக்கரை நோக்கி, அக்கரை நோக்கி. இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே என்னோடு கூட இன்றைக்கும் தெய்வ சமூகத்தில் காணப்படுகிற அருமையான கர்த்தருடைய பரிசுத்தவான்களுக்கும் இயேசு கிறிஸ்து விலையேறிய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக மணவாளன் வரும்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எல்லா மனவாட்டிகளுக்கும் மனமாற நான் வாழ்த்துக்கள் கோருகிறேன். வேதத்தை வாசிக்கும் பொழுதும் வேத காரியங்களை கவனிக்கும் பொழுதும் நாம் ஒவ்வொரு நாளும் புதிதானவைகளை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆவியானவர் உதவி செய்து நம் வளருவதற்கு, நாம் இன்னும் அவரோடு நெருங்குவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுப்பாராக. காரணம், தேசத்தை திரும்பி பார்ப்போமானால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் விசுவாசிகளின் வாழ்க்கை அவ்வளவும் பரிதாபமான ஒரு நிலையில் போய் கொண்டிருக்கிறதை நம்மால் அறிய முடியும். பாடல்கள் மாறிவிட்டது, மனிதனுடைய நடைமுறை மாறிவிட்டது, விசுவாசியினுடைய தன்மை மாறிவிட்டது, விசுவாசியினுடைய பழக்க வழக்கங்கள் வித்தியாசமாகிவிட்டது. அதோடு விசுவாசிகளோடு பழகுகிற விஷயத்தில் எல்லாம் மாறுபட்ட வேற்றுமையான சபை பாகுபாடு நிறைந்த, ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து கொள்ளாமல் இருக்கிற, பேசி கொள்ளாதிருக்கிற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் வந்துவிட்டோம். மாத்திரமல்ல, அடுத்தடுத்து ஒருவர் செய்கிறது எல்லாமே ஒரே வேதத்தை வாசிக்கிற நாம், ஒரே தேவனை பணிந்து கொள்ளுகிற நாம், ஒரே தேவனோடு இணைந்திருக்கிற நாம், நம்முடைய அனுபவங்களில் நம்மை போல தொழுது கொள்ளுகிறவர்களிடத்தில் குறைகளையும் அவர்களுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களையும் பார்த்து பேசிக்கொண்டு அங்கேயே இருக்கிறோமே தவிர, இது வேதத்திற்கு புறமானது, இது வேத சட்டத்திற்கு தேவையில்லாதது என்று வெளியேறுவதும் இல்லை. நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தப்பித்து கொள்வதற்கு மார்க்கமும் இல்லை. வேதத்தில் எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கித்தார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அவருடைய சத்தத்தை கேட்டார்கள். 3000 பேர் ஒரே சமயத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைமை வந்தது. அவர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்த பின்பு, மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்து கொள்ளுங்கள் என்று சொன்னார். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா இதை குறித்து எழுதும் பொழுது தெளிவான ஒரு வார்த்தையை சொன்னார். விலகி ஓடுங்கள், மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி இருங்கள், விலகி ஓடுங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்றைக்கு விசுவாசிகள் அப்படி அல்ல. ஒரு காரியத்தை கேட்கும் பொழுதும், ஒரு காரியத்தை சொல்லும் பொழுதும் அதன் குறைவுகளோ நிறைவுகளோ இப்படி இருக்கிறது என்று அங்கேயே சொல்லுவதும் இல்லை, அந்த இடத்தை விட்டு நகருவதும் இல்லை. அதற்கு ஏற்றது போல தங்களை மாற்றி அமைப்பதால் இன்றைக்கு கிறிஸ்தவம் முழுமையாய் அழிந்து கொண்டு வருகிறதை நாம் அறிவோம். பக்தி அழிந்து கொண்டு வருகிறது, ஜெபங்கள் அழிந்து கொண்டு வருகிறது. உபவாசித்து அழுதவர்கள் எல்லாம் உபவாச நேரங்களை மாற்றி வித்தியாசமாய் பேச ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு வித்தியாசமான காரியங்கள். ஒரு முறை ஒரு உபவாச கூட்டத்திற்காக அழைத்திருந்தார்கள் செய்தி கொடுக்கும்படி. நான் எப்பொழுதும் போல ஒரு 9:30க்குள்ளாக நான் அங்கே உட்கார வேண்டியதாக இருந்தது. உட்கார்ந்து விட்டேன். ஆனால் ஜனங்கள் 11 மணிக்கு மேல் வந்தார்கள். அப்படி வந்த பின்பு அங்கே இருக்கிற போதகரின் இடத்துல வந்து சொன்னார். அவரே 11 மணிக்கு தான் வந்தார். வந்தவர் சொன்னார், இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கலையானார். சரி, ஏதோ நடந்து போகிறது, உட்கார்ந்து விட்டோம். வந்தார், நல்ல ஒரு டீ கொடுத்தார். அந்த டீயும் சாப்பிட்டாச்சு. அடுத்தது சமையலுக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. 11 மணிக்கு மேல் ஒரு பாட்டு பாடி தொடங்கினார்கள். சரியாக 1 மணிக்கு உபவாசத்தை முடித்து விட்டார்கள். அதற்கு பெயர் உபவாசம் என்றும் சொல்லிவிட்டார்கள். எல்லா சூழ்நிலைகளும் தலைகீழாய் மாறிக்கொண்டிருக்கிறது.
பக்தி வித்தியாசமாய் மாறிவிட்டது, பரவசம் வித்தியாசமாய் மாறிவிட்டது. அவர்களுடைய சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருப்பதால் என்னோடு கூட என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பரிசுத்தம் அல்லது பரிசுத்தமாய் நிற்கிறோம் அல்லது நான் தான் பரிசுத்தம் என்று சொல்லுகிற காரியங்களில் அல்ல. நான் சொல்லுகிற ஒரு வித்தியாசமான காரியம், நமக்கு மேல் விழுந்த கடமையை கவனியுங்கள். எரேமியா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது சொன்னார், உங்களை பார்த்து வழிகளில் நின்று பூர்வ பாதைகள் எவை என்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எங்கே என்று பார்த்து உங்கள் ஆத்துமாவிற்கு நன்மை உண்டாக அதிலே நடவுங்கள் என்று சொன்னார். நடந்து கொள்ள வேண்டியது விசுவாசிகளின் வேலை. நல்லது தெரிந்து கொள்ள வேண்டியது விசுவாசிகளின் வேலை. கருத்தாய் பாடி, கர்த்தரை ஜெபித்து, கர்த்தரை ஆராதித்து, பரிசுத்தத்தை காத்து கொண்டு பரிசுத்தத்தின் மேன்மைக்காக இன்னும் ஆவியில் நிறைந்தவர்களாய், ஆவியில் வளர்ந்தவர்களாய் அவரோடு சேர வேண்டியது விசுவாசிகளின் மேல் விழுந்த கடமையாகும். நான் மறுபடியும் என் சத்தத்தை உயர்த்தி சொல்லுகிறேன், ஒரு விசுவாசியின் மேல் விழுந்த கடமை அது. அந்த விசுவாசி தான் நன்மை தீமையை தெரிந்து கொள்ள வேண்டும். குறையாய் சொல்லிக்கொண்டே நிற்கிறார்கள், குறையாய் பேசிக்கொண்டே நிற்கிறார்கள். எங்கள் ஐயா இப்படி, எங்கள் போதகர் இப்படி, எங்கள் சபை இப்படி, எங்கள் மக்கள் இப்படி, அவரே இப்படி சொல்லுகிறார், அங்கே இப்படி நடக்கிறது, இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார்கள்? அங்கே இருக்கிறார்கள். சொல்லிக்கொண்டிருக்கிற இடத்துல இல்லை. நான் சொல்லுகிற காரியம், தேவனை தேடுவதற்கு எந்த இடத்தில் இடரல் காணப்படுகிறதோ, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எங்கு பரிசுத்தத்திற்கு இடரல், எங்கு விசுவாசத்திற்கு இடரல், எங்கு கர்த்தரை நாமத்தை தொழுது கொள்வதற்கு இடரல், எங்கே பக்தியின் வளர்ச்சிக்கு இடரல் என்று காணப்படுகிறதோ அங்கிருந்து வெளியேற வேண்டியது கர்த்தருடைய பிள்ளை. தேடி பாருங்கள், ஆவிக்குரியவர்கள் யார், ஆவிக்குரிய நிலையில் நடத்துகிற இடம் இது, என் பக்தியை வளர்த்தி கொள்கிற இடம் இது, நான் தேவனுடைய கூட நின்று பழகுவதற்கு இடம் இது என்று கேட்டு அறிந்து விசாரித்து நடக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. ஒரு முறை என்னுடைய சபையிலே ஒரு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்திற்காக நான் தண்ணீரில் மூழ்கி பிதாகுமாரன் பரிசுத்த ஆவியானவரின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிற வழக்கம் உண்டு. ஆனால் அங்கு அந்த மாப்பிள்ளை இருக்கிற இடம் தண்ணீரில் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிற இடம் அல்ல, அது பிறந்த 8வது நாளில் தெளித்து விடுகிற இடம். இப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு ஞானஸ்நான சான்று வேண்டும் என்று கேட்டார்கள். எழுதி கொடுத்தேன், இவர் பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டவர் என்று. அதற்கு அடுத்து எனக்கு வருகிற பதில், இந்த ஞானஸ்நானம் செல்லாது, திரும்ப எங்களிடத்தில் படிக்க வேண்டும், எங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் சபையிலே திருமணம் தருகிறோம் என்று சொன்னார்கள். யார் இதை தீர்மானிப்பது, யார் இதை நிர்ணயிப்பது, யார் இதை குறித்து யோசிப்பது? அந்த போதகரா, நானா? அப்படியே யோசித்து பாருங்கள். நினைக்க வேண்டியது இடையில் இருக்கிற விசுவாசி இதை உற்று கவனித்து எது சத்தியம் என்று அறிந்து கொள்ள வேண்டியது விசுவாசியின் தலையிலே விழுந்த கடமையாகும். அதற்கு காரணம் வேதம் சொல்லுகிற வார்த்தையை கவனித்து பாருங்கள். எபேசியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தில் எழுதின அந்த வார்த்தையை கவனியுங்கள். எவ்விடத்திலும் கர்த்தர் தமக்கு பாத்திரவானாய் நிற்கும்படி நம்மை அழைத்தார் என்று எழுதியிருக்கிறது. நேர்த்தியான ஒரு வேதவசனம். எத்தனை 1000 முறை வாசித்தாலும் நன்றி சொல்லுவதற்கு நமக்கு தகுதியான ஒரு வேதவசனம். எங்கோ பிறந்து, எங்கோ வளர்ந்து, எங்கோ கிடந்து, எப்படியோ சூழ்நிலையெல்லாம் மாறி எதற்கும் உதவாதவர்களாய் இருந்த நம்மை தேர்ந்தெடுத்தார், தெரிந்தெடுத்தார், தேடி வந்தார், தோளில் சுமந்தார், இரத்தத்தை சிந்தினார். வேதம் சொல்லுகிறபடி விளக்கரையமாய் இரத்தத்தை கொடுத்து தனக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டார். எல்லா பாட்டும் பாடிவிடுகிறோம், எல்லாவற்றையும் கொண்டு வந்து விடுகிறோம். ஆனால் அங்கு எழுதியிருக்கிற வார்த்தையை கவனியுங்கள். அழைத்தவர் தமக்காக பாத்திரவானாய் நிற்கும்படி அழைத்தார். அந்த வார்த்தையை அப்படியே கவனியுங்கள். பாத்திரவான் என்று சொன்னால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தகுதிக்கு உரிய ஒருவன். அதற்கு பெயர் பாத்திரவான். பாத்திரமாய் நடந்து கொண்டார், அதற்கு ஏற்றபடி நடந்து கொண்டார். ஏற்ற ஒருவர் அல்லது அதற்கு தகுதியான ஒருவர் என்று அர்த்தம். இந்த அர்த்தத்தின்படியே இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சீசர்களுக்கு சொல்லி அனுப்பினார், நீங்கள் உலகம் எங்கும் போங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கள் என்று சொல்வதற்கு முன்பு அவர்களை 12 பேரை அழைத்து அவரிடத்தில் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போங்கள், நீங்கள் ஒரு வீட்டுக்குள் நுழைந்தால் அந்த வீட்டுக்கு சமாதானம் உண்டாகட்டும் என்றதை வாழ்த்துங்கள்.
அந்த வீடு நீங்கள் கூறுகிற சமாதானத்திற்கு பாத்திரவானாய் காணப்பட்டால், ஒரே வரியோடு ஆழ சிந்திப்போம், மறுபடியும் யோசிப்போம் வேதவசனத்தை. அந்த வீடு அதற்கு தகுதியாக இருந்தால், தகுதியுள்ள வீடாக இருந்தால், நீங்கள் கூறுகிற ஆசீர்வாதம் சமாதானம் அங்கே இருக்கும். இல்லாவிட்டால் அது உங்களோடு புறப்படும் என்று சொன்னார். அப்படியானால் தகுதியுள்ள ஒரு மனிதனை, தகுதியுள்ள ஒரு குடும்பத்தை, தகுதியுள்ள ஒரு மனுஷனை, தகுதியுள்ள ஒரு விசுவாசியை ஒவ்வொரு நாளும் தேவன் எதிர்பார்க்கிறார், தேடுகிறார், கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். இதுதான் இந்த வேதத்தினுடைய முழுமையான காரியம். பாத்திரம் என்று சொல்லும் பொழுதே தகுதியுள்ள ஒன்று என்று எண்ணினோம். நான் அதற்கு பின்பு வேதவசனத்தை வாசித்து பார்க்கலாம். நான் 2-3 பாத்திரங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். நீங்கள் உங்களுடைய ஓய்வு நேரங்களில் இந்த 3 பாத்திரங்களை எண்ணுங்கள். இப்பொழுது நான் சொல்லுகிற காரியம் தகுதியான மனுஷனுடைய பாத்திரம் என்பதை விட தகுதியான சில பாத்திரங்கள், இப்போ நம்முடைய உலோகங்களால் செய்த பாத்திரங்களை காட்டுகிறேன். அதற்கு பின்பு நம்முடைய நிலைமையை நாம் யோசிக்கலாம். நீங்கள் வேத வசனத்தில் வாசிப்பீர்களானால், கனம் பெற்ற ஒரு மனிதன் யூதா என்பதை நாம் அறிவோம். அந்த கனம் பெற்ற மனிதனுடைய தன்மையை கவனியுங்கள். அவன் ஆரம்பத்திலேயே தன் தகப்பனோடு கூட ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு எல்லா பிள்ளைகளை பார்க்கலும் மேன்மையுள்ளவனாய் காணப்பட்டார். முதல் தகப்பன் யூதாவை ஆசீர்வதிக்கும் பொழுது, உன்னுடைய பிடரி, உன்னுடைய பாதம் உன்னுடைய சத்துருக்களின் பிடரின் மேல் இருக்கும் என்று அப்படி அபண்டமாய் ஒரு வார்த்தையை சொன்னார். உனக்கு எவன் சத்ருவானாலும் அவன் தலையின் மேல், அவன் கழுத்தின் மேல் நீ கால் வைத்து மிதிப்பாய் என்றார். அதற்கு பின்பு, நீ சிங்கம் போல நிற்கிறாய், நீ ஒரு பால சிங்கம் என்று அவருக்கு சொன்னார். அதே அதிகாரத்தில், அதே வசனத்தில் ஏசாயா 49ஆம் அதிகாரம் 8-9 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். சமாதான கர்த்தர் உன்னிடத்திலிருந்து வருவார் என்று அவருக்கு கிறிஸ்துவின் வருகையை, கிறிஸ்துவின் பிறப்பை முன் அறிவித்தார். அதற்கு பின்பும் அதற்கு எழுதியிருக்கிற வார்த்தைகளை கவனியுங்கள். அவர் வரும் வரைக்கும் நியாயப்பிரமாணம் உன்னை விட்டு நீங்காது என்று சொன்னார். இத்தனை ஆசீர்வாதங்களையும் பெற்ற இந்த யூதாவை குறித்தும் ஒரு வார்த்தை எழுதியிருக்கிறது. நான் இப்பொழுது சொல்லுகிறது, அந்த பாத்திரமே இந்த பாத்திரத்திற்கு சம்பந்தம் என்னையா? அப்படி கேட்காமல் சிந்திக்க தொடங்குங்கள். அவர்களை குறித்து வேதத்தில் எழுதின அந்த வார்த்தையை வாசித்து பாருங்கள். எரேமியா 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு நேர்த்தியான வசனம் இருக்கிறது. தேசத்திலே பஞ்சம், தேசத்திலே சிறுமை, தேசத்திலே வறுமை, உங்களுடைய குற்றத்தை நிமித்தம், பாவத்தை நிமித்தம் உங்களுக்கு இப்படி என்று ஆண்டவர் சொல்லி அவர்களை அனுப்பினார். அவரை குறித்து அவர் புலம்புகிறார். யூதாவில் உள்ள பிள்ளைகள் தங்கள் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். அவர்கள் போய் தண்ணீருக்காக அலைந்து திரிந்தும் தங்கள் பாத்திரங்களை வெறுமையாய் கொண்டு வருவார்கள் என்று சொன்னார். அப்படி அவர் புலம்பினார். அந்த வேத வசனத்தை உங்கள் சந்தர்ப்பங்களில் எல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்கள். வெறும் பாத்திரங்களோடு திரும்புகிறார் என்று நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இது ஒரு பாத்திரம். நான் இன்னொரு பாத்திரத்தையும் உங்களுக்கு காண்பிக்கிறேன். ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் இங்கு ஒரு தீர்க்கதரிசியின் குடும்பம் இருக்கிறதை அறிவோம். இந்த தீர்க்கதரிசி குடும்பத்தினுடைய நிலைமை நம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம். அவர் மரித்து போனார். இன்றும் கடன்காரன் தன் 2 பிள்ளைகளையும் பிடித்து கொண்டு போகிறான் என்றும் இந்த தாய் அழுதவளாய், கண்ணீர் வடித்தவளாய், புலம்பினவளாய் தீர்க்கதரிசி இடத்திற்கு ஓடுகிறாள். உங்கள் ஆள் யாருன்னு எனக்கு தெரியும். என்னுடைய வீட்டுக்காரன் உங்கள் பக்கத்தில் தான் இருந்தார். உங்களுக்கு ஊழியனாக இருந்தார். உங்களோடு தேவ மனுஷனாக இருந்தார். ஆனால் அவர் ஒரு தீர்க்கதரிசியின் புத்திரர். ஆனால் இந்த நிலைமை எப்படி மாறி இருக்கிறது என்று தெரியவில்லை. கொஞ்சம் கடன் வாங்கிவிட்டார். கடன் கொடுத்தவன் என் பிள்ளைகளை அடிமைகளாக்க வந்திருக்கிறான். ஒரு தீர்க்கதரிசியின் பிள்ளையை அடிமையாய் விற்கப்பட போகிறது, என்ன செய்ய போகிறீர் என்கிறது போல புலம்புகிற ஒரு தாயின் குரலை கேட்டார் தீர்க்கதரிசி. அவர் அவளுக்கு சொல்லுகிற ஆலோசனையை அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். நீ உன் வீட்டுக்கு போய் உன் அயலகத்தாரிடத்தில் இருக்கிற பாத்திரங்களை வாங்கி என்று எழுதினார். அப்படியே ஒரு நிமிஷம் சிந்தனைக்கு கொண்டு வந்த விடுங்கள். தீர்க்கதரிசியின் வீட்டிலும் சில பாத்திரங்கள் காலி இருக்கிறது. இவள் வாங்குகிற பாத்திரம் அயலகத்தார் இடத்திலும் இருக்கிறது. ஒரு நிமிஷம் நம்முடைய உள்ளங்களை சிந்தியுங்கள். அயலகத்தார் தீர்க்கதரிசிக்கு உரியவர்கள் அல்ல.
அயலகத்தார் வீட்டில் தீர்க்கதரிசி இருப்பாரோ என்னவோ தெரியாது. அயலகத்தார் தேவனை நம்பினார்களோ என்னவோ தெரியாது. ஆனால் அயலகத்தார் இடத்தில் பக்கத்தில் இருக்கிற எல்லா வீடுகளிலும் கேட்டு வாங்க என்று எப்படி கொடுத்திருப்பார்கள் என்கிறது முதல் யோசனை. காரணம், ஏற்கனவே கடன்காரன் காலையிலே வந்து பிள்ளைகளை அடிமையாய் கொண்டு போகிறேன் என்று சத்தமிட்டு போயிருக்கிறான். இந்த சத்தமிடுகிற வேளையில் இவள் பாத்திரத்தை கேட்டு வாங்கினாள். இந்த பாத்திரத்தை எங்காயில் அடகு வைப்பாளானால், இந்த பாத்திரத்தை மூட்டை கட்டி கொண்டு போய் விடுவாளானால், கடன்காரர்கள் கொடுத்து விட்டாள் என்கிற ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம். ஆனால் மற்றவர்களிடத்தில் கேட்டு வாங்கும் பொழுது வெறும் காலி பாத்திரங்களை கேட்டு வாங்குகிறாள். 2 காரியங்களையும் மனதிற்குள் கொண்டு வாருங்கள். நான் கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமாய் கொஞ்சம் சிந்திப்பதற்கும், பக்தியிலே வளருவதற்கும், பரிசுத்தத்திலே ஓங்கி நிற்பதற்கும், இயேசு என்னும் நம்முடைய இரட்சகர் வரும்பொழுது பூமியிலே மறுபடியும் ஒரு மாம்ச ரூபத்தில் காணப்படாமல் அப்படியே பறந்து போகிற அனுபவம் இருக்கிறவர்களாய் நிற்பதற்காக இந்த காரியங்களை எல்லாம் நாம் கொஞ்சம் உற்று கவனியுங்கள். அங்கிருந்து வந்தால் எல்லா பாத்திரங்களையும் வாங்கின பாத்திரங்களை வீட்டில் வைத்தால் தீர்க்கதரிசி சொன்னார், உன் வீட்டில் இருக்கிற காளி பாத்திரம், பக்கத்து வீட்டில் வாங்குகிற காளி பாத்திரம் 2 பாத்திரங்களையும் வாங்கி எல்லாவற்றாலும் உன்னிடத்தில் இருக்கிற எண்ணெயை ஊற்று என்று சொன்னார். இந்த வார்த்தையை கேட்டு உள்ளே நுழைந்து விட்டார். நீங்கள் அப்படியே மனதிற்குள் கொண்டு வாருங்கள். நான் சொன்னேன், மனுஷனாகிய நம்முடைய பாத்திரமாகிய சரீரம், நம்முடைய பாத்திரமாகிய இருதயம், நம்முடைய பாத்திரங்களாக இருக்கிற அவயவங்கள் ஒரு புறத்தில் அப்படி இருக்கிறது. ஆனால் இது வெறும் பாத்திரங்கள், பண்டங்களை சொல்லுகிறேன், உலோகத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். யூதாவின் கையில் இருக்கிற உலோகம், இன்னொன்று தீர்க்கதரிசியின் கையில் இருக்கிற உலோகம், 3வது வேறு அந்நியனிடத்தில் இருக்கிற உலோகம். இவைகள் எல்லாம் வாங்கி நிரப்பினார்கள். அந்த காலத்தில் எவ்வளவு நேர்த்தியான அதிசயங்கள் நடந்தது என்று பாருங்கள். அந்நியரிடத்தில் வாங்கின பாத்திரங்களை குடத்தில் இருக்கிற எண்ணெயை எடுத்து ஊற்றினால் அது நிரம்பிவிடும். அதை தனியாய் வைத்தார்கள். ஒரு பாத்திரம் கூட காலியாக இருந்தது என்று எழுதவில்லை, எல்லா பாத்திரங்களும் நிரம்பினது என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவருடைய நாமம் என்றைக்கு ஸ்தோத்தரிக்கப்படட்டும். எல்லா பாத்திரங்களும் நிரம்பின பாத்திரங்களை ஒரு ஓரத்திலே தள்ளி வைத்து அடுத்தடுத்து நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம சிந்திப்போம், எந்த பாத்திரம் நிரம்புகிறது என்று பாருங்கள். தீர்க்கதரிசி வீட்டில் இருக்கிற பாத்திரம் மாத்திரம் அல்ல, அயலகத்தார் பக்கத்தில் இருக்கிறவர்களின் பாத்திரம் நிரம்புகிறது. இது எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் என்று தெரியவில்லை, இது யாருக்குரியவர்கள் என்று தெரியவில்லை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் தேவனாலே முன்குறிக்கப்பட்டு, தேவனாலே தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டு, சமாதான கர்த்தரை வரப்பண்ணும்படியும் சமாதான கர்த்தர் வருமளவும் பிரமாணம் அவனை விட்டு நீங்காதிருக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்க்கமான, அதுவும் யாக்கோபு சொல்லும் பொழுது, உன் சகோதரரால் புகழப்படுகிறவன் நீ என்று புகழாரம் சுற்றின ஒரு மனிதன். இவனுடைய பாத்திரம் தண்ணீருக்காக வெளியே போகிறது. தண்ணீர் கிடைக்கவில்லை, வெறும் காளி பாத்திரமாய் கொண்டு வீட்டுக்கு வருகிறார்கள். அப்படி எழுதியிருக்கிறது எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். காலத்தில் அப்படி 2க்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். ஒன்று, வாக்குத்தத்தம் பெற்றவனின் பாத்திரம் காலியாய் திரும்புகிறது. வாக்குத்தத்தத்திற்கு, இவ்வளவு பெரிய வாக்குத்தத்திற்கு உடன்படாத, ஒரு வேளை இஸ்ரவேலராக இருக்கலாம், இவ்வளவு வாக்குத்தத்தத்திற்கு உடன்படாத ஒருவனுடைய பாத்திரம் எண்ணெயால் நிரம்பி வழிகிறது. அப்படியே யோசியுங்கள். வாக்குத்தத்தம் பெற்றவனுடைய பாத்திரம் சாட்சி இழந்து, கிருபை இழந்து, அபிஷேகம் இழந்து, ஆவியின் நிறைவு இழந்து, அவனுக்குள் இருக்கிற அற்புதங்கள் இழந்து, அவனுக்குள் இருக்கிற அடையாளத்தின் மேன்மை இழந்து தூக்கிட்டு வர்றான். யாருடைய பாத்திரம்? யூதனுடைய பாத்திரம். யாருடைய பாத்திரம்? பாடுகிறவனின் பாத்திரம். யாருடைய பாத்திரம்? ஆடுகிறவனின் பாத்திரம். யாருடைய பாத்திரம்? நாம் நல்ல தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டேன் என்று முழக்கமிடுகிறவனின் பாத்திரம். யாருடைய பாத்திரம்? வாயாடியின் பாத்திரம். யாருடைய பாத்திரம்? வாய்ச்சவடால் அடிக்கிறவன் பாத்திரம். நான் மட்டும் பிரசங்கத்துக்கு நின்று இருந்தனா ஆனால் பறந்துருக்கையா அப்படிமான சிலர் பாத்திரமே காலியாக இருக்கை. தட்டினாத்தான் அனல் வருமே தவிர, தட்டித்தான் சத்தம் வருதே தவிர உள்ளே இருக்கிற எண்ணெயை கொண்டு சத்தம் இல்லை. பரிதாபமான ஒரு நிலைமையை நீங்கள், இதற்கு மேல் என்னுடைய நேரம் முடிகிறது, நீங்களாக யோசித்து முடிவெடுங்கள்.
இங்கு வாசித்து பாருங்கள். அயலகத்தான், தீர்க்கதரிசியை தெரிந்தவனோ தெரியாதவனோ, ஆனால் அவன் பாத்திரம் எண்ணெயால் நிரம்பி வழிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, சம்பந்தப்படாத ஒருவனுடைய பாத்திரம் எண்ணெயால் நிரம்பி இருக்கிறது. சம்பந்தப்படாத ஒருவனுடைய பாத்திரம் தேவனுடைய அற்புதத்தால் நிறைந்திருக்கிறது. சம்பந்தப்படாதவனின் பாத்திரம் தேவனுடைய அற்புதத்திற்கு சாட்சியாய் நிற்கிறது. சம்பந்தப்படாதவனின் பாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்வுக்கு ஆதாரமாய் மாறியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட ஒருவனுடைய பாத்திரம் காலியாய் திரும்பி வீடு வருகிறது. ரெண்டையும் கவனிங்க. இப்போ நம்ம வேத வசனத்திற்கு வருவோம். இப்போ நம்முடைய காரியத்திற்கு வருவோம். நான் இன்றைக்கு சுட்டி காட்டுகிற காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் ஆழமானவைகளாக உங்கள் உள்ளத்தில் நீங்கள் பதிக்க வைத்தால்தான். நான் ஆழமாய் சொல்லுகிறேன் என்பதெல்லாம் அல்ல. நாம் எந்த அளவிற்கு அதை பகிர்ந்து கொள்கிறோமோ அதுதான் ஆழம். நாங்கள் வேத வசனத்தை கிருபையாய் காண்பிக்கும்படி செய்வது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய கிருபையாய் நாங்கள் எண்ணி இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். மறுபடியும் தேவன் சொல்லுகிறார், எவ்விடத்தில் ஆனாலும் தேவனுக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய மனுஷனே, கர்த்தருடைய மனுஷியே, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, ஆராதனைக்கு அங்கு போகிறேன், அது எனக்கு தாய், இது எனக்கு தகப்பன், இந்த இடம் என்னை ரட்சிக்க வைத்தது, இந்த இடம் எனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணினது, இந்த இடத்தில் நான் அற்புதம் கண்டேன், இப்படியெல்லாம் சொல்லி தேவனுடைய கிருபைகளுக்கு தூரமாய் போய் கொண்டிருக்கிற எந்த கர்த்தருடைய மனுஷனையும் நான் கூப்பிட்டு சொல்லுகிறேன், ஒரு நிமிஷம் உங்களை நிறுத்தி ஆராய்ந்து பாருங்கள். எந்த விதமான பாத்திரமாய் தேவன் தெரிந்து கொண்டார், தேவனுக்கு உகந்ததாய் நிற்கிற பாத்திரமாய். அந்த வேதவசனத்தை வாசித்து பாருங்கள். தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் நிற்க அவர் தெரிந்து கொண்டார். நான் எங்கிருந்து கொண்டு உகந்தவனாய் நிற்கிறேன் என்று பாருங்கள். நான் எங்கிருந்து கொண்டு உகந்தவனாய் நிற்கிறேன். நான் ஒரு ஐயாவோடு பேசி கொண்டிருந்தேன். அவர் நல்ல அபிஷேகம் பெற்று வாழ்ந்த ஒரு மனிதன். இப்பொழுது அந்த நிலைமையெல்லாம் கொஞ்சம் விட்டு விலகி இருக்கிறார். நான் கேட்டு ஏன் இந்த போல ஒரு காரியம் நடந்து விட்டது என்று. அவர் சொன்னார், முந்தி மாதிரி இல்லையா, முந்தி மாதிரி இல்லை. நாங்கள் போய் நின்னா அவர் குடும்ப காரியம்தான் அங்கே பிரசங்கமாக இருக்குது. அவர் காரியத்தை தான் பேசிகிட்ருக்கிறார். அது இல்லாமல் வேத காரியங்களை நாங்கள் சொல்லும் பொழுது நான் கேட்டு நாங்கள் மாறுவதற்கு, நாங்கள் பக்குவப்படுவதற்கு இல்லை. அதனால் நான் அவரை பகைக்கல. எனக்கு ஏற்ற சத்தியம் கிடைக்கிற இடத்தை தேடி நான் போய் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் எந்த இடத்தில் இழந்து முடியாமல் இருக்கிறது, அபிஷேகம் பெற முடியவில்லை, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு வாய்ப்பில்லை என்று சொன்னானோ, அந்த பாகத்தை இழந்து போனதை நான் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் இப்பொழுது இங்கே இருக்கிறேன். அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு அவர் ஒன்றும் சொல்லலை, உங்களுக்கும் வேதனை இல்லை அதெல்லாம். அவர் சொன்னார், ஐயா வேதனை இருந்தால் 2 பேரும் நாங்கள் ராசியாக போயிடுவோம், சாப்பாடு வேணால் நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன், ஆனால் ஒரு ஆவிக்குரிய நிலையில் நான் இழந்து வாழ்வேன், ஆனால் தேவராஜ்யத்தை நான் பெறுவது எப்படி என்று சொன்னார். 68 69 வயதில். என் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மறுபடியும் கூட வேதத்தை வாசித்து பாருங்கள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20 21 வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், 4 விதமான குணம் கொண்ட பாத்திரங்களை அவர் எழுதுகிறார். அந்த 4 விதமான குணம் கொண்ட பாத்திரங்களை நீங்களே வாசித்தால்தான் தெரியும். 4 விதமான குணம் அந்த பாத்திரத்துக்குள் இருக்கிறதாக அவர் சொல்லுகிறார். அப்போ இந்த குணங்கள் நமக்குள் இருக்கிறதா? நான் ஒரு பாத்திரமாய் தேவன் என்னை வணைந்திருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுலை அழைக்கும் பொழுது அவரை குறித்து சொன்னார். அனனியா புலம்பினார், ஐயோ அந்த மனுஷங்கிட்டே அனுப்புகிறீங்க, இப்போதான் ஐயா கொன்று குவிச்சிட்டு வர்றேன்னா. எல்லாத்துக்கிட்டையும் அதிகாரிகளிடத்திலே அவன் எல்லாவித அதிகாரங்களையும் வாங்கியிருக்கிறான். நான் எப்படி வாழ்வது, நான் எப்படி அவரை பார்ப்பது? அவர் சொன்னார், இல்லை, நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று சொன்னார். தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரத்தில் 4 விதமான அம்சங்கள் அடங்கி இருக்கிறது. நீங்கள் அந்த 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20 21 அந்த 2 வசனங்களையும் வாசித்து பாருங்கள்.
நான் என்ன விதமான பாத்திரமாய் நிற்கிறேன். ஒன்று போதும். அது நான் யூதா யூதா என்று பெருமை பேசி யூதா யூதா என்று நான் எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னார், எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார், எனக்கு இப்படி சொன்னார் அப்படி சொன்னார் என்று திறந்து பார்த்தால் காளி பாத்திரமாக இருக்கிறேனா, அல்லது கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமாக இருக்கிறேனா, அல்லது கர்த்தர் என்னை நிரப்பி இருக்கிற பாத்திரமாக இருக்கிறேனா? எங்கே உலகத்தில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் நிரம்பி வழிகிறது. ஆனால் இன்றைக்கு இவ்வளோ காலம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும் என்று வாழ்ந்த பாத்திரங்கள் ஆயிரங்கள் காளி ஆகி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறது, பயன்பாடு இல்லாமல் இருக்கிறது, பயன்பாட்டுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தெய்வ ஜனமே, ஒரு நிமிஷம் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், உற்று கவனியுங்கள், உள்ளத்தை பாருங்கள். நான் நிரம்பி இருக்கிறேனா? நான் பாத்திரம் நிரம்பி வழிகிறேனா? இந்த பாத்திரத்தில் தேவ பிரசன்னம் உண்டா? இந்த பாத்திரம் தேவனுடைய அற்புதத்திற்கு சாட்சியாய் வாழ்கிறதா? இந்த பாத்திரம் என் சரீரமாகிய இந்த பாத்திரம் தேவன் அற்புதங்களை செய்யத்தக்க தகுதியாய் நிற்கிறதா? சரீரமாகி இந்த பாத்திரம் தீர்க்கதரிசியினாலே நீ வாங்கி கொண்டு போ என்று நினைவு கூறப்பட்டு சொல்லுகிற பாத்திரமாய் நான் நிற்கிறேனா? இந்த 3 காரியங்களையும் உங்கள் உள்ளாக சிந்தியுங்கள். இல்லாவிட்டால் நிற்கிற இடத்திலே முழங்காலில் நின்று நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று கேளுங்கள். நான் உங்களிடத்தில் கேட்டுக்கொள்வதெல்லாம் இடர்கள் உண்டாக்குகிற எந்த இடத்திலும் நிற்பீர்களானால் பாத்திரம் காலியாய் மாறிவிடும். பரிசுத்தத்துக்கு இடரல், பக்திக்கு இடரல், ஜெபத்திற்கு இடரல், உபவாசத்திற்கு இடரல், கர்த்தரோடு கூட நெருங்கி பழகுவதற்கு இடரல், கர்த்தரை முழுமையாய் சார்ந்து வாழ்வதற்கு இடரல், கர்த்தரோடு இணைவதற்கு இடரல், கர்த்தரோடு சேர்வதற்கு இடரல், எங்கெல்லாம் இடரல் இடரல் என்று உங்களுக்கு தடுமாற்றங்கள் தேடப்படுகிறதோ அந்த தடுமாற்றங்கள் உள்ள இடங்களை நீங்களாக ஆராய்ந்து நான் நிற்பதற்கு எந்த இடம் என்று தேடுங்கள். நான் பலமாய் என் விசுவாசத்தை காப்பதற்கு எந்த இடங்கள் என்று தேடுங்கள். ஆரம்பியுங்கள் உங்கள் ஓட்டத்தை. உங்கள் ஓட்டம் வெற்றியாய் முடியட்டும். உங்கள் பரிசுத்த ஜீவியம் மேன்மையுள்ளதாய் மாறட்டும். அது தேவனுக்கு சாட்சியாய் அடையாளம் பெறுவதற்கு தகுதியாய். சுருக்கமாக சொல்வேன், ஆனால் ஒரே கால சத்தம் கேட்கும் பொழுது மறைந்து போகிற பறந்து போகிற அனுபவசாலியாய் மாற்றுவதற்கு உங்களை தகுதியாக்கும்படி வேண்டுதல் செய்யுங்கள், பிரயாசப்படுங்கள், முழு மனதோடு கர்த்தருக்காக இறங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரத்தில் நம்மை கொடுக்கலாம். நல்ல பிதாவே, எங்களை பாத்திர எவ்விதத்திலாக நாங்கள் உமக்கு பாத்திரராக இருக்கும்படி எபேசியர் 4:1 எழுதின வார்த்தையை நாங்கள் நினைக்கிறோம். அப்படி எங்களை தெரிந்து கொண்டேன். எங்களை தெரிந்து கொண்ட தேவன் எங்களை காளி பாத்திரங்களாக இருக்க வேண்டும் என்று விடாமல், அயலகத்தான் நாங்கள் வெளிப்பட்ட புறஜாதிகளாக அயலகத்தாராக இருந்தாலும் எங்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் எங்களை உள்ளே கூப்பிட்டு வைத்து தங்களிடத்தில் உள்ள எண்ணெயை ஊற்றி எங்களை நிரப்பத்தக்கதான ஒரு பாக்கியம் அன்றைக்கு உண்டானதை இன்றைக்கு நாங்கள் நினைத்து எங்களை அதற்கு ஒப்பிடுகிறோம். நீர் எங்களை அழைத்து எங்களை நிரப்பி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை மேன்மைப்படுத்துகிற இந்த தகுதியான கிருபைகளை நாங்கள் இழந்து போகாமல் எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிற உள்ளம் தாரும். நாங்கள் யூதாவை போல எங்களுக்கு கிடைத்தது, எங்களுக்கு சொன்னது, எங்களுக்கு வந்தது என்கிற அந்த பெருமையிலே ஓடி காளி குடங்களோடு காளி பாத்திரங்களாய் நாங்கள் மாறாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிய செய்ய எங்களை ஞானப்படுத்தும். உம்முடைய அடையாளங்களுக்கு, உம்முடைய அற்புதங்களுக்கு, உம்முடைய மகத்துவங்களுக்கு நீர் இருக்கிறீர் என்பதற்கு, நீர் எங்களை ரட்சித்தீர் என்பதற்கு நாங்கள் அடையாளமுள்ள பாத்திரங்களாய் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் மாறட்டும். அயலகத்தாராக நாங்கள் உள்ளே நுழைந்தாலும் நிரம்பி வழிகிற பாத்திரங்களாய் நிற்க ஆண்டவரே எங்களை பலப்படுத்த. உடைய பிள்ளைகள் ஏற வசனங்களை ஆழமாய் புரிந்து கொள்ளத்தக்கதான மகிமைக்கு அவர்களை நடத்தும். கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து எனும் எங்களை மீட்டெடுத்த இரட்சக நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அயலகத்தாரிடம் வாங்கி அவ்வளவு பாத்திரங்களையும் நிரப்பின சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற தேவன், அந்நியரும் பரதேசிகளுமாய்
தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற நம்மையும் சகலவித கிருபைகளாலும் நிறைத்து நம்முடைய பாத்திரங்களை நிரம்பி வெளியே செய்வாராக. ஆமென்.